ஹலோ கைஸ், இன்னைக்கு நாம டெட் சாமனர் எபிசோட் 18 தான் பார்க்க போறோம். இந்த அனிமி வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டா இருக்கிறது மட்டும் இல்லாம ஒவ்வொரு எபிசோட்லயும் அதிகமான ட்விஸ்டும் அடுத்ததா என்ன நடக்க போகுதுன்னு சொல்ற அளவுக்கு நம்மளுக்கு அதிகமான சுவாரஸ்யத்தையும் விறுவிறுப்பையும் இது கொடுத்துட்டு இருக்கு. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா நம்ம எபிக்குள்ள போவோம். பெட்டியும் ஐன்ஸும் ஒன்னா சேர்ந்து 10,000 ரேஸ் செக்டர் சேர்ந்தவங்களை அழிக்கிறதுக்காக ஆக்ரோஷமா வந்துட்டு இருக்கும். சமன் பீஸ்ட் எதுக்காக நம்மளை தாக்குறதுக்காக வந்துட்டு இருக்குன்னு ரெண்டு பேரு அது கூட சேர்ந்து சண்டை போடுறதுக்கு தயாராயிட்டு இருப்பாங்க. ஐன்ஸ் அதோட பவர் எக்ஸ்ப்ளோஷனை பயன்படுத்தி அந்த இடத்தையே மொத்தமா அழிச்சிட்டு இருக்கும். அதே மாதிரியே மத்த குரூப்பை சேர்ந்தவங்களும் அடுத்த ஒரு பேஸை தாக்கி அழிச்சிட்டு இருக்கு. அவங்க போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் எதுக்காக உன்னோட சமன் பீஸ்ட் திரும்பி வரவே இல்லை? உண்மையிலேயே உன்னோட சமன் பீஸ்ட் எல்லாமே கிங் லெவல்ல தான் இருந்துட்டு இருக்கா, இல்ல கட்டுக்கதை எல்லாத்தையுமே விட்டு என்கிட்ட நீ போய் சொல்லிட்டு இருக்கியா? உடனே அந்த இடத்துக்கு ஐன்ஸ், பெட்டி, சியோகிங், ஸ்கெலிட்டன் வாரியர் நாலுமே ஒரு கையில ஒரு மூட்டையோட அந்த இடத்தை நோக்கி வந்து, மாஸ்டர் மிஷன் எல்லாத்தையும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு நீங்களே இந்த மூட்டையை திறந்து எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணிக்கோங்க சொன்னோட, டீச்சர் நீங்களே அதை திறந்து பாருங்க, அப்பதானே உங்களுக்கு சந்தேகம் குறையும். திறந்து பார்த்தனா அவங்களோட டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணதுக்காக அவங்க தாக்க போன பேஸ்ல இருந்து முக்கியமான அவங்களோட தலை எல்லாத்தையுமே வெட்டி எடுத்து அதுல வச்சு இருந்துட்டு இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி எனக்கு தேவையான கிரெடிட்டை கரெக்டா கொடுத்துருங்க, உங்களை நான் அப்புறமாட்டி பார்க்க நான் அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பான். வேஷியோ இங்கேயே வெட்டியா உட்கார்ந்துட்டு இருக்கிறது ரொம்ப போர் அடிச்சிட்டு இருக்கு. அடுத்தது நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்? நம்மளுக்கு தேவையான கிரெடிட் வரதுக்கு கண்டிப்பா டைம் எடுக்கும். அது வரைக்கும் இப்ப நான் ஒரு இடத்தை சோதிச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னு அவனோட காட் கிங்டத்துக்குள்ள போயிட்டு இருப்பான். அங்க இருக்கிற ஸ்கெலிட்டன் எல்லாமே அவன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சிட்டு இருக்கும். என்னோட ஃபெய்த்தோட பவர் எந்த அளவுக்கு ரைஸ் ஆயிருக்கு நான் பார்க்கறதுக்கான டைம் வந்துட்டுன்னு அவனோட ஸ்டேட்டஸ் ஓபன் பண்ணி பார்த்தனா அவனோட ஃபெய்த்தோட பவர் 1 பில்லியன் அளவுக்கு அதிகரிச்சு இருந்துட்டு இருக்கும். இதை பயன்படுத்தி என்னோட ரியலத்தை என்னால இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு அப்கிரேட் கொடுத்தோன்னு 1 பில்லியன் ஃபெய்த் பவர் வச்சிருக்கிறனால அவன் ப்ரொமோஷன் மூலமா ஜெனரல் லெவலுக்கு மாறிட்டு இருப்பான். வெய்ஷோ எதுக்காக தூங்கிட்டு இருக்க? கண்ண மூலி, உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு கிரேட் சைஸ் பார்த்து கத்திட்டு இருக்க. நான் ரொம்ப களைப்பா இருந்தனாலதான் நான் தூங்கிட்டேன், நீ எதை நினைச்சு கவலைப்பட தேவையில்லை. இப்ப நம்ம அதிகமான பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக பவர் லெவல் ஜாப் நோக்கி போவதுக்கான டைம் வந்துட்டு திருப்பி அந்த டஞ்சனை நோக்கியே போக புரிய அதிகமான வாட்டி அதுக்குள்ள போயிட்டு வந்து எனக்கு ரொம்ப போர் அடிச்சிட்டு இருக்கு. இந்த வாட்டி ஹெல்மோட நான் பிளே பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். என்ன நடந்தாலும் கண்டிப்பா நான் இதை ஜெயிச்சே தீர்வேன்னு அவங்க ரெண்டு பேரும் ஹெல்மோட விளையாடுறதுக்காக பவர் லெவல் நடக்கிற இடத்தை நோக்கி போயிட்டு இருப்பாங்க. இந்த வாட்டி ஹெல்மோட நான் எடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். யாரெல்லாம் என் கூட வராங்களோ அவங்களுக்கு நான் 1 மில்லியன் பணமா நான் தரதுக்கு தயாரா இருக்கேன். இந்த வாட்டி எனக்கு 2 பேர் தேவைப்படுறாங்கன்னு அனௌன்ஸ் பண்றது பார்த்தோன்னே வெய்ஷியோ திருப்பி இங்க வந்துட்டான். அதுலயும் ஹெல்மோட சேலஞ்ச் பண்ண போறான்னு ஏற்கனவே போனவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்துல இருந்துட்டு இருக்க. வேஷியோ ஹெல்மோட ஏற்கனவே மிஸ்டீரியஸான டீமை சேர்ந்தவங்க தான் தோக்கடிச்சிருக்காங்க, நீ அவங்கள சேலஞ்ச் பண்ணணும்னு ஆசைப்படுறியா? நீங்க என்ன சொல்ல வரீங்க? சேலஞ்ச் பண்ணா நான் கண்டிப்பா தோத்துருவேன் சொல்ல வரீங்களா? ஓகே, நம்ம 2 பேருக்கு நடுவுல ஒரு பெட் வச்சுக்கிடுவோம். இன்னைக்கு மட்டும் மிஸ்டீரியஸான டீமை சேர்ந்தவங்கள நான் சேலஞ்ச் பண்ணி தோக்கடிச்சிட்டேன்னா நீங்க எனக்கு 50 மில்லியன் பணம் தரணும். அதே நான் தோத்துட்டேன்னா உங்களுக்கு நான் 50 மில்லியன் பணம் தரேன்னு. கண்டிப்பா இவன் தோக்க தான் போறான், நம்மளுக்கு ஈஸியா 50 மில்லியன் பணம் கிடைக்க போகுதுன்னு சந்தோஷத்துல அந்த பொண்ணுங்க 2 பேரும் டீல் வச்சோன்னு அவங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து மேஜிக்கல் சர்க்கிளை ஆக்டிவேட் பண்ணி டஞ்சனோட ஹெல்மோட ஆக்டிவேட் பண்ணி உள்ள போயிட்டு இருப்பாங்க. உள்ள போனோடனே யாரோ கொலவெறியில அவங்கள தாக்க வர்ற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஆரா அந்த இடம் ஃபுல்லாவே சுத்தி இருந்துட்டு இருக்கும். ஒருவேளை ஏதாச்சும் ஒண்ணு சொதப்பிட்டுனா நம்ம இவனை கழட்டி விட்டுட்டு இங்க இருந்து தப்பிச்சு போயிருவோன்னு அவங்க 2 பேருமே சதி திட்டம் திட்டிட்டு இருக்க. வேஷியோ இந்த இடத்துல யாரோ யூரினை பாஸ் பண்ற மாதிரி எனக்கு ஸ்மெல் அடிச்சிட்டு இருக்கேன்னு கிரேட் சேஜ் சொல்றதை கேட்டோன்னு அதே மாதிரியே ஒரு மான்ஸ்டர் ஒண்ணு அவங்க கண்ணு முன்னாடியே வெட்ட வெளியில உச்சா போயிட்டு இருக்கும். இந்த மாதிரி வெட்ட வெளியில உச்சா போயிட்டு இருக்கீல, உனக்கு எந்த ஒரு மேனஸும் இல்லையா? உங்க வீட்டுல ஒழுங்கா உன்னை சொல்லி விளக்கலையா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நான் உச்சா போறதை நீ பார்த்தது மட்டும் இல்லாம ஏன்ட்டே நீ மேனஸ பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன்னு மான்ஸ்டர் கோபத்துல அவனை தாக்க தயாராயிட்டு இருக்க. வேஷிவங்க பாரு, அது கிங் லெவல்ல இருக்கிற பாஸா இருந்துட்டு இருக்கு, அப்படி இருந்தும் அதுக்கு எந்த ஒரு மேனஸும் கல்ச்சரும் தெரியாம இருந்துட்டு இருக்கேன்னு கிரேட் சேஜ் கலாய்க்கிறத பார்த்தோன்னே ஒரு கிங் லெவல்ல இருக்கிற மான்ஸ்டரை எதுக்காக தேவையில்லாம நீங்க கலாய்ச்சிட்டு இருக்கீங்க? அப்புறம்
அப்புறம் அது கடுப்பாகி நம்மள தூக்கி போட்டு மிதிக்க போகுது. அது கிங் லெவலா இருந்தா எனக்கு என்ன பிரச்சனை? ஒரு கிங் லெவல்ல இருக்கிற மான்ஸ்டர் வெட்ட வழியிலேயே உச்சா போயிட்டு இருக்கும், அதுக்கு கொஞ்சம் கூட மேனர்ஸே இல்லாம இருந்துட்டு இருக்கேன்னு திருப்பியும் அவன் எரியிற நெருப்புல எண்ணெய ஊத்திட்டு இருக்க. நான் உச்சா போறதை பார்த்தது மட்டும் இல்லாம இப்ப குரூப்பா என்ன கலாய்க்க வர செஞ்சிட்டு இருக்கீங்களா? உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன், கண்டிப்பா இன்னைக்கு என்ன கொல்லாம விட மாட்டேன்னு அது அவனை தாக்கிறதுக்கு வந்துட்டு இருக்கும். நீ என்ன கொல்ல போறியா? என்னோட சமன் பீஸ்ட் கிட்டே அதை சொல்லிக்கோன்னு பெட்டி, சியோ கிங், ஐன்ஸ் உங்க 3 பேரையும் அந்த இடத்துல சமன் பண்ணி பாஸ உடனே கொன்றுங்கன்னு ஆர்டர் கொடுத்தோன்னு ஒரே நேரத்துல 3 சமன் பீஸ்டை சமன் பண்ணிருக்கானா. கண்டிப்பா இது ஹை லெவல்ல இருக்க வாய்ப்பே இல்லைன்னு அசால்ட்டா பாத்துட்டு இருக்க. பாஸ் அதோட பவர் அட்டாக்க பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் தாக்கிட்டு இருக்கும். அதை சியா கிங் அதோட பேரியரை பயன்படுத்தி தடுத்தோன்னு இன்னொரு பக்கத்துல இருந்து பெட்டி அதோட ஸ்வாட் அட்டாக்க பயன்படுத்தி தாக்கிட்டு இருக்கும். தண்டர் ஷீல்ட பயன்படுத்தி அதையும் தடுத்துட்டு இருக்க. கடைசியா ஐன்ஸ் தன்னோட பவர் எக்ஸ்ப்ளோஷன் சொல்ற பவரை பயன்படுத்தி பாஸோட கதையை முடிச்சிட்டு இருக்கும். ஹெல்மோன்ல இருக்கிற பாஸ 2 மூவ் அட்டாக்லயே நான் தோக்கடிப்பேன் நினைச்சு கூட பார்க்கல. என்னது, அவன் சமன் பண்ணப்பட்ட 3 சமன் பீஸ்டும் கிங் லெவலான அப்பதான் அவங்க 2 பேருக்குமே மண்டையில நங்கூரம் அடிச்ச மாதிரி தெரிய வந்துட்டு இருக்க. ஹெல்மோன்ல இருக்கிற ஃபைனல் பாஸ அவன் ஈஸியாவே தோக்கடிச்சனால அவனுக்கு 1 பில்லியன் ஸ்கில் பாயிண்ட் கிடைச்சிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம அவனோட லெவல் 40 இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஏற்கனவே அவன் ஜெனரல் லெவல்ல இருந்தனால அவனோட அண்டர் கிரவுண்ட் மால அந்த இடத்துல ஓபன் பண்ணி எந்த மாதிரி புது ஐட்டத்தை வாங்கலான்னு பார்த்துட்டு இருப்பான். அந்த இடத்துல இருக்கிற பொருட்கள் எல்லாமே ரொம்பவும் விலை மதிப்பு தக்கதா இருந்துட்டு இருக்கும். வேஷியோ இங்க இருக்கிற அந்த பின் காயின் சொல்றது எனக்கு உடனே வேணும், ஆனா அது என்னன்னா 6 லட்சம் ரூபாய் மதிப்பு தக்கதா இருந்துட்டு இருக்கு. உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா? இந்த 6 லட்சம் ரூபாய் பயன்படுத்தி என்னால வாங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீ இவ்வளவு சீக்கிரத்துல எதையுமே வாங்காம சாதாரண ஒரு ஏழையா இருப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. நான் வாங்க மாட்டேன்னு யார் சொன்னானே? சீப்பா இருக்கிற ஏ லெவல் ஸ்கில் ஃபிளாஷ் ஒண்ணு வாங்கிட்டு இருப்பான். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ஹெல்மோட டிஃபீட் பண்ணிட்டு 3 பேருமே வெளியே நோக்கி வந்துட்டு இருப்பாங்க. அவனுக்கு தெரியாத நேரத்திலே நாம நைஸா இங்க இருந்து கலண்டுக்கலான்னு அவங்க 2 பேரும் அங்க இருந்து எஸ் ஆவதுக்கு தயாராயிட்டு இருக்கு. நீங்க 2 பேரும் எங்க போறீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு தேவையான கேஷா கொடுக்க போறீங்களா இல்ல செக்கா கொடுக்க போறீங்களான்னு அவன் கேக்குறது பார்த்தோன்னே என்ன மன்னிச்சிருங்க, நாங்க தேவையில்லாம உன்ட்ட வம்புழுத்து பெரிய தப்பு பண்ணிட்டோம், மன்னிப்புலாம் கேட்க தேவையில்லை, என்னோட பணத்தை ஸ்கேன் கோடு மூலமா என்கிட்ட கொடுத்தாலே போதும்னு வேற வழியே இல்லாம 50 மில்லியன் பணத்தை அவனுக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க. பவர் லெவல் ஜாப் இந்த அளவுக்கு கூலா இருக்கும் நினைச்சு கூட பார்க்கல. இந்த வாட்டி நான் யாருக்குமே எந்த பேயும் கொடுக்காம எனக்கு இவ்வளவு பணம் கொடுக்கும் நினைச்சு கூட பார்க்கலன்னு அவன் ரொம்ப சந்தோஷத்துல இருந்துட்டு இருக்க. உடனே என்னோட ஆபீஸுக்கு வான்னு டீன் வேங்க்ட இருந்து அவனுக்கு ஒரு கால் வந்துட்டு இருக்கும். எதுக்காக அவசரமா என்ன கூப்பிட்டீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு ஆபீஸை நோக்கி வந்துட்டு இருக்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே உனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறது இதுதானு எஸ் லெவல் ஸ்கில் புக் எடுத்து கொடுத்துட்டு இருப்பாங்க. டீன் ரொம்பவும் ரிஸ்க் எடுத்து தான் இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்காங்க, அதனால நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா அதை பார்த்துக்கோ. வைஷ்யோ இதை கத்துக்கிறதுக்கு உனக்கு 1 மாசம் ஆகுமா? என்னது 1 மாசமா? இல்ல 1.5 மாசம் ஆனாலும் எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்ல. அவ்வளவு நாள்லாம் என்னால காத்துட்டு இருக்க முடியாதுன்னு ஒரு நிமிஷத்துல எஸ் லெவல் ஸ்கில் எல்லாத்தையுமே அவனோட உடம்புக்குள்ள அவன் ஏத்தனோன சுவாமி கன்னர் சொல்ற ஒரு புது வகையான சமன் அவனுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். உண்மையிலேயே இவன் ஒரு நிமிஷத்துல இதை கத்துக்கிட்டானு அவங்க 2 பேரும் பார்த்து ஷாக் ஆயிட்டு இருப்பாங்க. 100 சமனரா இருக்கிற வேஷ்யோ 4th ஜாப் மிஷன் ஆகி கம்ப்ளீட் பண்ணனால திடீர்னு அந்த இடத்துல இருக்கிற வானம் ஃபுல்லாவே இருள் அடைஞ்சிட்டு இருக்கும். வானத்துல இருந்து ஒரு ஒளி மாதிரி வந்து டீன் வேங்கோட ஆபீஸை நோக்கி போயிட்டு இருக்கும். இது வரைக்கும் கிடைக்காத ஹை லெவல் ப்ரொஃபஷனல் யாருக்கோ கிடைச்சிருக்கு. அதனாலதான் இங்க இருக்கிற வானம் எல்லாமே இந்த மாதிரி இருள் அடைஞ்சிட்டு இருக்குன்னு மத்தவங்க எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. டீன் வேங்கோட ஆபீஸ்ல தான் திடீர்னு ஏதோ ஒரு ஹை லெவலான பினாமல் நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா அவன் என்ன விடவும் பெரிய ஆளா மாறிட்டானான்னு பிரின்சிபல் வேங்கோட ஆபீஸை நோக்கி வந்துட்டு இருக்கு. இவ்வளவு பெரிய பவர் திடீர்னு என் உடம்பு ஃபுல்லாவே வரும் நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு வைஷ்யோ ரொம்ப சந்தோஷத்துல இருந்துட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வானமே இருள் அடைஞ்சு திடீர்னு ஒரு ஒளி வேங்கோட ஆபீஸை நோக்கி வந்துச்சு. இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் இந்த பையன் தானா? பிரின்சிபல் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, இவன் தான் வைஷ்யோ. இவன் ஒரு டெட் சமனரா இருந்துட்டு இருக்கா. உன்னை மாதிரி ஒரு டேலண்டான யங் மேனை நான் பாப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. நீ ஏற்கனவே இருந்த ஈவில் ஜீனியஸ் சீனியர் பிரதரை விடவும் நீ ரொம்பவும் டேலண்டாவே இருந்துட்டு இருக்கு. என்னது சீனியர் பிரதர் ஈவில் ஜீனியஸா? நீங்க யாரை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? வேற யாரு? மிஸ்டர் லீ தான். 40 வருஷத்துக்கு முன்னாடி இவர் ரொம்ப பயங்கரமான டீமன் கிங்காவே இருந்தாரு. இவரை கம்பேர் பண்ணும்போது நான் ஒரு ஈக்கு தான் சமம். வேஷ்யோ நீ 9th லெவல அடையதுக்கு கண்டிப்பா உனக்கு அதிகமான கடுமையான உழைப்பும் அதிகமான டைமும் தேவைப்படும்னு பேசிட்டு இருக்கும் போது அவன் ஒரு இன்ஃபினிட்டியான ஒரு உலகத்துக்குள்ள நுழைஞ்சிட்டு இருப்பான். அந்த இடம் ஃபுல்லாவே ஃபாகா இருந்துட்டு இருக்கும். இது வரைக்கும் அவன் பார்க்காத வினோதமான மான்ஸ்டர் எல்லாமே ஒரு பக்கத்துல நிரம்பி இருந்துட்டு இருக்கும். பின்னாடி திரும்பி பார்த்தனா அவனோட சமனிங் பேஸ்ட் எல்லாமே அந்த இடத்துல இருந்துட்டு இருக்க. இங்க என்னதான் நடந்துட்டு இருக்குன்னு அவன் பார்த்து ஷாக் ஆயிட்டு இருப்பான். இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிரும். சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்க மறக்காம தட்டி
விட்டுருங்க. அப்படியே முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திப்போம். பாய்.